என் பேர் ராஜலட்சுமி. நான் இங்கே வந்து பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் சீரபாளையம் கிராமத்தில் இருக்கேன். இங்கே வந்து நான் டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மிஷின் போட்டு வச்சுட்ருக்கேன். இது இடையில பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா இங்கே பக்கத்தில் நிறையா பேர் வயசானவங்க இருக்காங்க, சின்ன வயசுலேயே இருக்காங்க. அவங்க சில சமயம் வந்து எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு வந்து எங்கிட்ட துணி தைக்க வரும்போது கூட சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் தான் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் நிறையா பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகிட்டு இருக்கு. இப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து கால் வலின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டார். ஸோ இந்த வயசுலேயும் அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அப்போது சைக்கிளில் தான் போவாங்க. இப்போ ஒரு நாள் வந்து முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிலேருந்து குழந்தை வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அப்போ நான் இருந்துட்டு என்னென்னா, அப்பாட்ட இந்த மாதிரி இருக்குங்கப்பா, இது நீங்கள் எடுத்து பாருங்கள், இது சைட் எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, மற்ற அலோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா பெயின் கில்லர் தான் தருவாங்க, அப்போ உங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் அது வேண்டாம், இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குளுக்கோசமீன், அப்புறம் கால்சியம், அப்புறம் கொலோஜன் 3 இதுவும் கொடுத்தேன். இப்போ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமாவே அவர் வந்து எனக்கு பரவாயில்ல, கால்வலி நல்லா இருக்குன்னு நான் சைக்கிளில் தான் இப்போவும் போகிறாரு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகணும். அப்போ சைக்கிளில் தான் அவர் போயிட்டுருக்காரு. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போவே நல்லா இருக்குது, இனி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் வந்து நம்ம இந்த எடுக்கிற ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதம் எடுக்கும்போது நம்மளுக்கு மற்ற தொந்தரவுகள் இருந்தாலும் அது கிளியர் ஆகிடும். அந்த ஜவ்வோட இது வந்து உடனே நம்மளுக்கு ரெடி ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மந்த்ஸ், அதாவது 90 டேஸ்க்கு அப்புறமா தான் எந்த ஒரு நம்ம உடம்புக்குள்ள தொந்தரவு இருந்தாலும் 90 டேஸ் கம்பல்சரி அந்த இது எடுத்தாகணும். இப்போ அப்பாட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 6 மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அவரே உங்ககிட்ட பேசுவார். வணக்கம். எனக்கு கால் வலி அதிகமாக இருந்தது. நான் வந்து சைக்கிளில் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு நாள் முடியல, கம்பெனியிலேருந்து என்னை சைக்கிள் வரும்போது வீட்டு விட்டாங்க. அப்புறம் என் மகளோடு சொன்னேன், என் மகள் இது செஞ்சுட்டு இருக்கிறதுனால மகளோடு சொன்னேன். மகள் வந்து ஒரு 50 நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லி மாத்திரை கொடுத்தேன். இப்போ வந்து அது 30 நாள் சாப்பிட்ற போதே எனக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கும் கூட எனக்கு மாத்திரை வேண்டியதில்லை அப்படின்னேன். அப்புறம் வேண்டாம், இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடுங்க, ஒரு 90 நாள் குறைஞ்சது 90 நாளாவது சாப்பிடுங்க அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க முக்கியமானவங்க வந்தாரா, அவங்களோட சொல்லிட்டு இருக்கேன். வலி வந்து இப்போ கொஞ்சம் கூட வலி இல்லை. அதனால் நான் மாத்திரை வேண்டான்னு மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டுருக்கேன். இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். வணக்கம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு, நான் மற்றவங்க யாருக்கும் கொடுத்து இதை டெஸ்ட் பண்ண கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதே மாதிரி நம்ம சைடில் இருக்கிற தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே ஹெல்த் ரீதியாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பரவாயில்ல, இவங்க கொண்டு வந்து கொடுத்து தான் எனக்கு நல்லா இருக்குது, நம்மளை வந்து வாழ்த்தவும் செய்வாங்க, நம்மளுக்கு இன்கமும் இருக்குது, அவங்களோட பிளஸிங்ஸும் நம்மளுக்கு இருக்குது. அதனால வந்து நீங்கள் எல்லாரும் இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை நல்ல முறையில் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க உடம்பை வந்து விளையாடுற மாதிரி பண்ணுங்கள். நன்றி.